ஓகேவா? வயதுகளை வச்சு நிறைய சம்மு கேட்பாங்க. ம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ம் சரிங்க. வயசை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னு ஒருத்தர் இருக்கான், பின்னு ஒருத்தர் இருக்கான். ம் சரியா? ஏ வயசு வந்து 10. 10. ஏக்கு 10 வயசு ஆகும்போது பி பிறக்கலாம். ம் சரியா? அப்ப 2 பேருக்கும் இருக்க சரி. வித்தியாசம் எவ்வளோ? 10 வருஷம் டிஃபரெண்ட்னா? 10 வருஷம். ம் சரி, ஏக்கு இப்ப 11 வயசு ஆகுது, பிக்கு எவ்வளவு வயசு ஆகும்? 1 வயசு ஆகும். ஆமா. அப்ப எவ்வளவு வித்தியாசம்? 11 வருஷம் தான். 10 வயசு வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா ஏக்கு 11 வயசு ஆகும்போது பிக்கு 1 வயசு ஆகும். அப்ப 10 வயசு. 10 வருஷம். இப்ப இது 1 வருஷம் கழிச்சு, இப்ப இங்க வந்து 6 வருஷம் கழிச்சு ஏக்கு 17 வயசு ஆகும், பிக்கு 7 வயசு ஆகும். அப்ப எவ்வளவு வருஷம் வித்தியாசம்? 10 வருஷம் தான். அப்படி 10 வருஷம். அப்ப 2 பேரோட வயசோட வித்தியாசம் என்னைக்குமே மாறாது. மாறாது. ஏஜ் தான் மாறும், வித்தியாசம் மாறாது. ஏபியோட வயசெல்லாம் மாறும், வித்தியாசம் மாறாது. சரியா? அதோட விகிதமும் மாறும். விகிதமும் மாறும், ஆனா வித்தியாசம் மட்டும் என்னைக்குமே மாறாது. ஓகேவா? இததான் நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னைக்குமே வித்தியாசம் மாறாது. இப்ப விகிதம் தெரியுமா? ரேஷியோ. விகிதம் தெரியும். 1.1 அந்த மாதிரி தானே? 1:1, 1:2. இப்ப 50% அப்படின்னா என்னது? 50%னா 100ல பாதினா? பர்சன்டேஜ்னா பை 100ன்னு அர்த்தம். என்னது? பர்சன்டேஜ்னா பை 100. 100க்கு எவ்வளோ? ஓகேவா? 0க்கு 0 அடி. 1 2 1/2. இது 1/2ன்னு போடலாம், 1:2ன்னு போடலாம். என்னது? 1/2ன்னு போடலாம், 1:2ன்னு போடலாம். சரியா? இப்ப 25% அப்படின்னா 25/100. 100. 25 25, 4 25 100. அப்ப 1/4ன்னு போடலாம், 1:4ன்னு போடலாம். சரியா? சரிங்க. சரி. இப்ப அப்பா இருக்காது, மகன் இருக்கான். ஓகேவா? 2 பேரோட இப்ப வயசு 5:4ன்னு இருக்கு. 5:4. 5:4. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இப்படி இருக்கு. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? அதுவே 11:9ன்னு மாறுது. ஓகேவா? அப்ப இன்னைக்கு தேதியில அப்பாவோட வயசு என்ன, மகனோட வயசு என்ன? எப்பவுமே ரேஷியோ கணக்குன்னு போட்டேன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப இன்னைக்கு 5x இருக்கான், 5 வருஷம். அப்ப 5x + 5 = 11. இந்த 11 ஆயிடும். இப்ப x + 5 என்னவா ஆகுதுன்னா 11ஆ மாறிடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப 5:4 அப்படின்னா என்னது? 5/4, 5x/4x. ஈஸ்ட்னா டிவைட் பைன்னு சொல்லணும்னா அதேதான் இங்கேயும். 4x +
5. சரியா? சரிங்க. இந்த இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் வதத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஃபைனலா வதத்தை எக்ஸ் போடக்கூடாது. ஓகேவா? ஓகேங்க. சரி, இந்த 5xம் பிளஸ் ஒரு 5 வருஷமும் சேர்ந்தா 11 மாறிடுது. ஓகேவா? இந்த 4xம் பிளஸ் 5 வருஷமும் சேர்ந்தா 9 மாறிடுது. இதுதான் சொல்றான். இப்ப இதுல இருந்து போட தெரியுமா உனக்கு கணக்கு? எனக்கு போர்டே சேர்த்துல நீங்க பேசுறது வச்சுதானே நான் கேட்டுருக்கேன். அப்படியா? ஆமா, நீங்க பேசுறது வச்சு நான் கணக்கு போட்டு கவனிச்சுருக்கேன். அதான் நீங்க சரி. டெலிகிராம்ல அனுப்புறீங்களா? ஆமா. இந்த இப்ப நீங்க எடுக்கிறது அப்படியே வருமா வீடியோ மாதிரி? ஆமாமா. சரிங்க, நான் அப்ப அனுப்புறேன். நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஓகே. இப்ப நான் காதால கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5x plus x எழுதிக்கோ, டிவைட் பை 4x plus x ஈக்குவல் டு 11/9 அப்படின்னு இருக்கு. இப்ப இது எப்படி போடணும்னா, இந்த 9 இது கூட பெருக்கணும், 11 இந்த கூட பெருக்கணும். இங்க டிவைடா இருக்கிறது இந்த சைடு போய் மல்டிபிள் ஆயிடும், இங்க டிவைடா இருக்கிறது இந்த சைடு போய் மல்டிபிள் ஆயிடும். அப்ப எப்படின்னா 9 into 5x plus 5 11 into 4x plus 5. இந்த 9 இந்த 5 கூட பெருக்குனா 45 x plus 45 equal to 44 x plus 55. ஓகேவா? x எல்லாம் ஒரு பக்கம் ஏத்தா, நம்பதெல்லாம் ஒரு பக்கம் ஏத்தணுமா. அப்ப 45x இங்க பிளஸ்ல இருக்குது, இங்க மைனஸ் ஆயிடும், மைனஸ் 44x equal to 55 minus 45. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? x வந்து 45x minus 44x வந்து 1x equal to 10. அப்ப x equal to என்னது? 10. x 10 கிடைச்சிச்சா? இப்ப இந்த x எடுத்துன்னு போயிட்டு இந்த 5x லையும் 4x லையும் போடு. அப்ப அப்பாவோட இப்ப வயசு வந்து 50, 5 மகனோட இது வந்து 40. 5xனா 5 into 10, 4 into 10, 10 50 40, 40. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இதே கணக்கு வச்சுக்குவோம். 5 வருஷம் கழிச்சு 11:9 சொல்றாங்க இல்லையா கொஸ்டின்ல? அப்பாவோட வயசு 5, மகனோட வயசு 4 விகிதத்துல இருக்கு, 5:4 விகிதத்துல இருக்கு. இதே 3 வருஷம் கழிச்சு 11:9 மாறுது. அப்ப அப்பாவோட வயசும் மகனோட வயசும் இப்போதைக்கு எவ்வளவு இருக்கும் போடுவோமா? சரி, இப்ப 5x by 4x இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது, பிளஸ் 3 வருஷம். அப்ப இவனுக்கும் 3 வயசு கூடும், இவனுக்கும் 3 வயசு கூடும். கரெக்டா? அது என்னவா மாறுதுன்னா 11/9 மாறிடுது. சரியா? இப்ப 5:4 இருக்காங்க. அப்ப 5x is by 4x இருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கும் 3 வயசு கொடுது, மகனுக்கும் 3 வயசு கொடுது. கூடுனா வத விகிதம் எப்படி இருக்குன்னா 11:9 இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 9 into 5x plus 3 equal to 11 into 4x plus 3. 45x plus 27 equal to 44x plus 33. சரியா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ வந்து 6.
எப்படியாவது கிடைக்கும். இந்த 44 இந்த சைடு வந்துச்சுன்னா -44. 45x minus 44x equal to 33 minus 27. அப்ப 45 44 போச்சுன்னா 1x equal to ஆதா அந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல வரும். 6/1 6 தான். கரெக்டா? 6. ஓகே ஓகே. x வந்து 6. இப்போ இந்த x எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல போடு. ஐயாவது ஐயார் 30. ஐநாங் சரி 4வது 24. அப்ப அப்பாவோட வயசு எவ்வளோ? 30. பையனோட வயசு 24. பையனோட வயசு 24. 6 வருஷம் டிஃபரண்ட். ஆமா 6 வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு. சரி அடுத்து இது அப்பா மகனா இருக்க மாட்டான். 6 வயசு வித்தியாசமா இருந்தா அண்ணன் தம்பியா இருப்பான். சரிங்க. சரி ஒரு கணக்கு கொடுக்க போட்டு சொல்றியா? இப்பவே தான். கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. பண்றோமா? x மற்றும் y-யின் தற்போதைய வயது விகிதம் விகிதம் 5:6. ஓகேவா? என முறையே உள்ளது. ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய வயது விகிதம் அது x மற்றும் y-யின் தற்போதைய வயது விகிதம் 5:6 என முறையே உள்ளது. அப்ப x by y எப்படி இருக்குன்னா 5x by 6x இருக்கு. சரியா? 7 ஆண்டுக்கு பிறகு என்ன ஆகும்? 7 ஆண்டுக்கு பிறகு x-க்கும் 7 வயசு கூடுமா? y-க்கும் 7 வயசு கூடுமா? y-க்கும் 7 வயசு. 7 வயசு கூடுனதுக்கு அப்புறம் 6:7 மாதிரி தான். என்ன ஆகுது? 6/7 மாதிரி. 7. சரியா? அவ்வளவுதான். கொஸ்டின் அப்படியே எடுத்து போட்டா ஆன்சர் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவ? அடுத்து இது இப்படி போடுவ, இதை இப்படி போடுவ. இது இப்படி 7 35x plus 49 equal to 36x plus அண்ணா அப்படியே சிக்னல் கிடைக்கல. சரியா? இப்ப என்ன ஆகும்? x எவ்வளோ? x எவ்வளோ? இருங்க கொஞ்சம் தெரியலண்ணா. அந்த இது படம் தெரியல. அப்படி இருங்க. இது படம் இல்ல தங்கம், போர்டு. சரிங்கண்ணா. மங்களா திருத்தணும். சரி கரெக்டான டைம்ல தான் கிடைக்கும். இப்போ ஒரு இடத்து எழுதுனா x வந்து 7ண்ணா. எப்படி 7 வந்துச்சு? 7 எப்படி வந்துச்சுன்னா 36
42 42ல 36 போச்சுன்னா 7 பிச்சு வருதுண்ணா. போட்டுருவேன். அண்ணா நான் கணக்குல வீக், நீங்க தான் பார்த்து பண்ணணும். சரி இங்க பாரு, எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போ, எக்ஸ் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போ. பெரிய சைடு இருக்கிறத மாத்தாத. பெரிய நம்பர் எக்ஸ்ல பெரிய நம்பர் இருக்கு, அதை அங்கேயே வச்சிரு. சின்ன நம்பர் இந்த சைடு எடுத்துட்டு போ. சரியா? அப்ப இங்க 36 எக்ஸ் போட்டுக்கோ. இங்க 35 எக்ஸ் பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? மைனஸ்ல இருக்குண்ணா. முன்னாடி எதுவுமே போடலன்னா பிளஸ். சரியா? முன்னாடி Plus, மைனஸ்னு plus, போட்டா plus. மட்டும்தான் மைனஸ். மைனஸ். ஓகே ஓகே. முன்னாடி எதுவுமே போடலன்னா பிளஸ்ல தான் இருக்கு. அது இந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் ஆயிடும். சரியா? 35. இங்க 49 இருக்கா? இருக்குண்ணா. இந்த 42 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 42. சரியா? மைனஸ். 36ல 35 போச்சுன்னா எவ்வளோ? 1. 1 எக்ஸ். 49ல 42 போச்சுன்னா 7. இந்த முன்னாடி 1 இருக்குல்ல, 1 இதுக்கு பெருக்கல்ல இருக்கு. கரெக்டா? ஓகே ஓகே. பெருக்கல்ல இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 7 வகுத்தலாம் ஆகும். வகுத்தலாம். ஓகேவா? 1ஆல எதை வகுத்தாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். சரியா? சரிங்க. எக்ஸ் வந்து 7. நம்மளுக்கு என்ன கேட்கலாம்? எக்ஸின் தற்போதைய வயது. அப்ப எக்ஸ்ன்றது 5. சரியா? எக்ஸ் வந்து 5x, ஒய் வந்து 6x. கொஸ்டின் படி நம்மளுக்கு என்ன கேட்குதா? கொஸ்டின்ல கேபிட்டல் எக்ஸ் ஓட கொடுக்குதான். அப்ப எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் 7. அப்ப 5 into 7 35. அவ்வளவுதான். 35 தான் இப்போதைய வயசு அவனுக்கு. சரியா? சரிங்க. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி சரியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, மகன் வயதை விட 3 மடங்கு இருந்தாதான். 3 மடங்கு இருந்தாதான். சரியா? சரியா? இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து அப்பா இருக்காரு, மகன் இருக்கான். சரியா? சரிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடினா -10. ஆமா. -10 எப்படி இருந்தாது? அப்பா 3 மடங்கு இருந்தாருன்னா அப்ப பையன் 1 மடங்கு இருப்பான். கரெக்டா? மகனை விட அப்பா 3 மடங்கு வயசு அது கூட இருந்தாரு. யாருன்னா அப்பாவா மகனானா? அப்பா 3 டைம் அதிகமா இருந்தாருமா மகனை விட. சரிங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா 2 டைம் அதிகமா இருப்பார் மகனை விட. என்னது? 2 வயது எப்படின்னா? அது 2 கொஸ்டின் சொல்றாங்க, அதான் கொஸ்டின். அப்ப இப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமா இருப்பாங்கன்னு கேட்கலாம். சரியா? அதாவது இப்ப கரண்டா அப்பா மகன் எவ்வளோ வருஷம் விகிதத்தில் இருப்பாங்கன்னு கேட்கலாம். சரி, போட்டுடலாமா? போடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:3x/1x இருக்கான். சரியா? அப்ப இங்க வந்து இன்னைக்கு வரத்துக்கு
ஒரு 10 வயசு கூடி இருக்குமா? ஆ இங்க 10 வந்து பிளஸ். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு 10 வயசு கூடி இருக்குமா? கூடி இருக்கணும். இதேதான் மகனுக்கும். சரியா? ம் அப்ப இங்க ஃபைனலா 2:1ல முடிக்கிறாங்க அவங்க வயசு. ம் சரியா? ம் இது சரிங்க. அப்படியே போடு. 3x plus 20 by 1x plus 20 Plus equal 20. to 2/1. 2/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x plus 20 equal to 2x plus 40. ஓகேவா? அப்ப x equal to 20. ம் அண்ணா புரிஞ்சுதா? இது செகண்ட் என்ன சொன்னதை சொல்லுங்கண்ணா. இதா அதுக்கு மேல மேல இதா அதுல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. அதுல இருந்து கொஞ்சம் புரியல. இது தெரிஞ்சு இது இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா? இது தெரிஞ்சதுண்ணா. சரியா? இது தெரிஞ்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3x by 1x இருந்தாங்க. அப்ப இந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு கூடி இருக்கும். இந்த 10 வருஷத்துல 10 வயசு கூடி இருக்கும். அப்படி கூடினதுக்கு அப்புறம் 2x/2/1ன்ற விகிதத்துல இருக்காங்க. சரியா? இப்ப கரண்டா இன்னைக்கு என்ன விகிதத்துல இருக்காங்கன்றத கொஸ்டின். இப்ப இது போட்டோம்ல, இந்த 2 பத்தியும் கூட்டினா 20. இந்த 2 பத்தியும் கூட்டினா 20. அதேதான் by 2/1. இதுல இவ்வளவுதான் பண்ணேன். இந்த 1 இங்க எடுத்துன்னு போய் பெருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இந்த 2ஓட இது அப்படியே எடுத்துன்னு போய் பெருக்கணும். ஓகேவா? அப்ப 3x into 1 3x 20 into 1 20 1x into 2 2x 20 into 2 40. ஓகேவா? இப்ப இந்த 2x இங்க கொண்டு வா, இந்த 20 இங்க கொண்டு வா. சரியா? 3x minus 2x எவ்வளோ? 3x minus 2x. 3x minus 2x. இங்க போடுறேன் பாருங்க, இது இன்னும் தெளிவா போடுறேன் பாருங்க. இங்க 3x இருக்கா? இந்த 2x இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல வந்துருமா? ஏன்னா முன்னாடி பிளஸ் இருக்கு. 2x equal to இங்க 40 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 20 இந்த சைடு எடுத்துன்னு போனா 20க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கா? அப்ப ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். ஓகேவா? இப்ப 3x minus 2x என்னது? 1x. 40 minus 20 என்னது? 20. அப்ப இந்த 1 இங்க பெருக்கல்ல இருக்கு. ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல். 20/1. 20/1 என்னது? 20 தான். சரியா? சரி, அப்ப x ஓட வேல்யூ என்னது? 20. x ஓட வேல்யூ என்னது? 20. சரி, அப்ப 3x equal to 3 into 20. என்னது? 3 into 20. 1x என்னது? 1 into 20. அப்ப 60 வயசு 20 வயசு. எப்ப? 10 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசு 20 வயசு. அப்ப இப்ப அப்பாக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? பிளஸ் 10 வருஷம் போட்டுக்கோ. 70 அப்பாக்கு இருக்கும். சரியா? அப்ப 30 மகனுக்கு இருக்கும். சரியா? 70:30. 0க்கு 0 அடிச்சிடு. அப்ப 7:3. ஓகேவா? ஓகேண்ணா. அவ்வளவுதான். அப்பாவுக்கும் மகனுக்கும் இப்போதைய விகிதம் 7:3. சரி, ஒரு சில பேசிக்ஸ் எடுக்கிறேன். நான் ஒரு டவுட்னா, இப்போ எக்ஸாம்ல ஒன் வேர்ட் மாதிரி தானே கேட்பாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் தானே நம்ம? ஆமா, அதுக்கு ஒரு ரஃப் பேப்பர் கொடுப்போம். அதுல போட்டு பார்த்து நீங்க போடணும். அது போட்டு பார்த்துட்டு இப்ப அப்பா வயசு 10.
ம் மகன் வயசு 2. அப்ப இது ரெண்டுத்துக்கும் விகிதம் சொல்லுங்க. ம் விகிதம் அப்பா வயசு 10, மகன் வயசு 2. இப்ப இவங்க 2 பேரும் என்ன விகிதத்துல இருக்காங்க? எவ்வளவு வருஷம் டிஃபரெண்ட் ஆனா? டிஃபரெண்ட் இல்ல, விகிதம், ரேஷியோ. ம் பாரு, ஈஸ்ட் என்ன இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா 10/2 போட்டுக்கோ. ம் இதை 2ஆல் அடிக்கலாமா? அடிக்கலாம். ஒரு 2 2 5 2 10. அப்ப 5:1 விகிதத்துல இருக்காங்க. ம் சரியா? 5:1. புரியுது புரியுது. இப்ப இப்படிதான் ஈஸ்ட் போகுதுனா? ஆம்பளம் அப்படிதான் போடணும். இப்ப அப்பா வயசு 21, மகன் வயசு 7. எவ்வளவு விகிதத்துல இருப்பாங்க? அப்படி இருங்க. 3 3:1. சரியா? இப்ப அப்பா 5:3 என்னது 5:3ன்ற விகிதத்துல இருக்காங்க அப்பா மகன். மகன் வயசு எவ்வளவுனா 21 வயசு மகனுக்கு. அப்ப அப்பாக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அப்பா 5:3 விகிதத்துல இருக்காங்க. மகனுக்கு வந்து 21 வயசானா? ஆமா. இது வேற மாதிரி வருது. இப்ப நான் சொல்லிட்டேன், ஈஸ்ட் போட்டாலே நடுவில் எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பொது காரணி, பொதுவா வகுக்கக்கூடிய நம்பர் ஏதோ ஒண்ணு இருக்கு. சரியா? அப்ப 3xன்றது என்னன்னு சொல்லிட்டேன், 21ன்னு சொல்லிட்டேன். 3x தான் மகனோட வயசு விகிதத்துப்படி. உண்மையான வயசு 21. அப்ப 3xன்றது என்னது? 21. 21. ரெண்டுமே மகனோட வயசு தானே. அப்ப எக்ஸ் என்னது? இந்த இடத்துல எக்ஸ் வந்து 7. சரியா? அப்ப எக்ஸ் 7னா இந்த எக்ஸும் என்னவா இருக்கும்? இதே 7 தான் இருக்கும். ரெண்டு இடத்துல ஒரே எக்ஸ் தானே போட்டுக்கிறேன், அதுவும் 7 தான். அப்ப அப்பா வயசு எவ்வளோ? அப்பா வயசு அப்போ பெருக்கல்ல போடு, இது பெருக்கல் இருக்கு. இப்படி 21 இன்ட்டு பெருக்கலாம்னா எக்ஸ் வந்து 7, 5 × 7. 5 × 7 35. நாங்க பாருமா, 2x = 10. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? 5 ஆனா? எக்ஸ் வந்து 5. எப்படின்னா இந்த 2 இந்த சைடு போகுமா? x = 10/2 அடிச்சா 5. எக்ஸ் வந்து 5. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன், எக்ஸ் வந்து 7ன்னு சொல்லிட்டேன். அப்ப என்னவா இருக்கும் 5x ஓட வேல்யூ? எக்ஸ் வந்து 7. 5 × 7. எக்ஸுக்கு பதிலா 7 போட்டுக்குது. 35. எக்ஸ்ன்ற வேல்யூக்கு பதிலா அதுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை போட்டுக்குது. ஓகேவா? 7 35. ஓகேவா? இவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சா இந்த கணக்கு எல்லாமே போட்டுடலாம். இப்ப இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுண்ணா. சரி, அடுத்து கொடுக்குது. அப்பா 4:3 விகிதத்துல இருக்காங்க. அப்பாவோட வயசு 20. அப்ப மகனோட வயசு எவ்வளவு? அப்பாவோட வயசு 20. இது 4x, இது 3x. ஓகேவா? அப்பாவோட இது ரெண்டும் ஈக்குவல். இப்ப 20ன்றது என்னது? 4x. அப்ப x ஓட வேல்யூ என்னது?
6ண்ணா. பிச்சு போட்டுருவேன். 5ண்ணா. 5. அப்ப இந்த எக்ஸ்ன்ற இடத்துல இந்த 5 போட்டு பெருக்கிடு, அவ்வளவுதான். 15. மகன் வயசு 15. அண்ணா அப்படியே இருங்க, அழிக்காதீங்க. நான் ஒரு டைம் அப்படியே எழுதிக்கிறேன் கொஞ்சம் கிளியரா. எனக்கு அப்பதான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணும். கொஸ்டின்ல கொடுக்கும்போது 4:3 தான் கொடுப்பான். 4x × 3x இப்படி கொடுக்க மாட்டான். எக்ஸ் நீயே போட்டுக்கணும். சரியா? அண்ணன். சரியா? தங்கை. 3:2ன்ற விகிதத்தில் இருக்காங்க. 3:2ன்ற விகிதத்தில் இருக்காங்க. தங்கையின் வயது 24. அண்ணனின் வயது எவ்வளோ? தங்கையின் வயது 24. கொஞ்சம் தள்ளுங்க, நான் அந்த ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தெரியல எனக்கு. ஓகேவா? அது வச்சு இது. ஓகே. இருங்க. 24 × 3 8. அண்ணா 8ண்ணா. 8 × 6ண்ணா. நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் x போட்டியா? 3x 2x ன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. 3x 2xன்றது என்னது? தங்கையின் வயது. 24ன்றது என்னது? அதுவும் தங்கையின் வயது தான். 2x வகுதத்துல இருக்கு. 24ன்றது உண்மையான வயதா இருக்கு. சரியா? 2x என்னது? தங்கையின் வயது. இப்ப தங்கையின் வயது எடுத்து எழுது. தங்கையின் வயது 24. அது எதுக்கு ஈக்குவல்? 2xக்கு ஈக்குவலா? 2xக்கு ஈக்குவல். சரியா? அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 24. 8 × 8 வருது. 24 2ஆல வகுத்தா தான் x வரும். 2x தானே. அப்ப 2 இந்த சைடு வச்சுனா வகுத்தல தானே வரும். 2x பா. 2x = 24. அப்ப இந்த xன்றது இங்க பெருக்கல்ல இருக்கா, அது இங்க போச்சுன்னா வகுத்தல் ஆகும். x = 24/2. இந்த வகுத்து போடு. 2 1ஆல் அடிக்கலாமா? இது 1, இது 2. 12. ஃபர்ஸ்ட் இது மேல இருக்கிற மாதிரி இது இல்லன்னா இது வேற மாதிரி எழுதலனா? அதேதான். அதே மாதிரி தானே இருக்குது. சரிண்ணா, நான் ஒரு 2-3 டைம் போட்டு பாக்குறேன். x 12 கிடைச்சிச்சா? அப்ப இந்த xக்கு பதிலா 12 போடு. 3 × 12 36. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இப்ப அப்பா மகன் 7:3ன்னு இருக்காங்க. ஓகேவா? இப்ப அப்பா வயசு 35. அப்ப பையன் வயசு எவ்வளவு இருக்கும்? அப்பா வயசு 35. 7x 3x
3x. இப்போ 7x எதுக்கு ஈக்குவல்ட்டா இருக்கு? 35. அப்ப 35 ஈக்குவல் டு 7xன்ற. அப்ப x ஓட வேல்யூ என்ன? வரையறேன். இது ரெண்டுத்தையும் பெருக்கணுமாண்ணா? இப்ப இந்த எக்ஸுக்கு முன்னாடி 7 இருக்குதுல, அது வகுத்தல தானே இருக்கு. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும். இப்ப 7xோட வேல்யூ தான் தெரியுது நம்மளுக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ தெரியும்னா இந்த 7 இது எத்தாந்து வகுக்கணும். x ஈக்குவல் டு 35/7. 5 வரணும். எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்ப 5ஓட வேல்யூ எக்ஸ்னா அப்ப 3xோட வேல்யூ எவ்வளோ? 15. சரி, அப்ப உனக்கு இன்னும் கொஞ்சம் பேசிக் இருக்கறேன். சரி, அப்ப எனக்கு ஸ்டெப் தானே புரியல, லாஸ்ட்ல புரியுது. நான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் தான் புரியல. 2x ஈக்குவல் டு 10. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 5ண்ணா. சரி. 5x ஈக்குவல் டு 35. எக்ஸோட வேல்யூ என்ன? 6ண்ணா. இல்ல 7ண்ணா. சரிண்ணா. 7 5 35. 6x ஈக்குவல் டு 36. எக்ஸோட வேல்யூ என்ன? 6ண்ணா. 64x ஈக்குவல் டு 8. எக்ஸோட வேல்யூ என்ன? 8x ஈக்குவல் டு 64. எக்ஸோட வேல்யூ என்ன? 9ண்ணா. இங்க பாருமா. 64 ஈக்குவல் டு 8x. எக்ஸோட வேல்யூ என்ன? 64 அண்ணா. இது 9 தான் வரும்ண்ணா. 9 வராது, 8 வரும். 8 வருமா? 21 ஈக்குவல் டு 7x. எக்ஸோட வேல்யூ என்ன? 3ண்ணா. தெரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் போட்டு வைப்பார், நீயே போடு வைப்பார். மகனும் அப்பாவும் 9:2ன்ற விகிதத்துல இருக்காங்க. சரியா? அப்பாவோட வயசு 81. அப்ப மகனோட வயசு என்ன? அப்பாவோட வயசு 81, மகனோட வயசா 81 × 50. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல x போடு. 9x என்னது? கரெக்ட்டானா? என்னது சொன்னீங்க கேட்கல எனக்கு. x ஓட வேல்யூ என்ன? ஹலோ. x ஓட வேல்யூ என்னமா? அப்பாவோட வயசும் 81 தானே. அப்பாவோட வயசு 9x. ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? 81 ஈக்குவல் டு 9x. அப்ப x ஓட வேல்யூ என்ன? ஹலோ. கேக்குதாமா? ஹலோ. எனக்கு கேக்குது. இப்பதான் கேக்குதுண்ணா. சம்மு போட்டு முடிச்சிட்டீங்களே. ஒண்ணும் இல்ல, அப்பாவோட வயசு 81 சொல்லிட்டேன்ல. அப்ப அப்பாவோட வயசு தான் 81, அப்பாவோட வயசு தான் 9x. ரெண்டும் ஈக்குவலா? 81 ஈக்குவல் டு 9x. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 9ண்ணா. 9 9 81. x ஓட வேல்யூ 9. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 9 போடு x க்கு பதிலா. 18ண்ணா. சரியா? இப்ப திருப்பி 4:3ல இருக்காங்க அப்பா மகன் வயசு. சரியா? மகனோட வயசு 21. அப்ப அப்பாவோட வயசு எவ்வளோ? 21 × 3. 21 × 3 இல்ல,
21 into 3 வராது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல x போடு. 7ன்றது என்னது? இது 4 நான் 7ன்றது வந்து 21 into 3 போட்டா 7 வருதுங்களா? 7 into 4 போட்டா 28. அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். புடிச்சிட்டோமா? எவ்வளவு கஷ்டம். சரி, 5:2ல இருக்காங்க. என்ன? ஓகேண்ணா. அப்பா வயசு வந்து பாத்தீங்கன்னா 35. பையன் வயசு என்ன? 7ண்ணா. 7 into 14ண்ணா. அவ்வளவுதான். சூப்பர். சரிங்க. நீங்க தேதிட்டீங்கம்மா. நீங்க இந்த கணக்குல தேதிட்டீங்க. சரியா? நான் 10th படிச்சது, நான் லாஸ்ட் அதோட கணக்கே படிக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இப்ப 7:4. சரியா? அப்பா வயசு 35, பையன் வயசு எவ்வளோ? 20ண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படிதான் டக் டக்குன்னு போடணும். வெரி குட். 4:3ல இருக்காங்க. சரியா? அப்ப வயசு வந்து 24. 28 3 24 8 4 32ண்ணா. ஓகே, சரி. இப்ப என் வயசு 33, என் பையன் வயசு 9. சரியா? நாங்க 2 பேரும் என்ன ரேஷியோல இருக்கோம்? இந்த சைடுல இது போடலீங்கண்ணா. என் வயசு 33மா, என் பையன் வயசு 9மா. இப்ப நாங்க 2 பேரும் என்ன விகிதத்துல இருக்கோம்? அப்படியே அடி. இது ரெண்டுமே 3ஆல போகுமா? போவாதுண்ணா. போவோம். 3 3 9. சரியா? அப்ப 3ஆல அடிச்சா 3 11. அப்ப 11:3ன்னு இடத்துல இருக்கும். அப்ப 11x:3x. அந்த x தான் இந்த 3. ரெண்டுத்துலயே காமனா 3ஆல அடிச்சோம்ல, அந்த 3 தான் இந்த x. புரியுதா? புரியுது. இப்ப நானே என் பையனும் 11:3ல இருக்கும். சரி, உனக்கும் பாப்பாவுக்கும் விகிதம் போட்டுடலாமா? போடுங்க. சொல்லு. உன் வயசு என்ன? 21ண்ணா. பாப்பா வயசு என்ன? 3. அப்ப என்ன விகிதத்துல இருக்கீங்க நீங்க? 7ண்ணா. 7:1. இந்த x போடுவோம்ல, அந்த x தான் 3. ரெண்டுத்துலயும் காமனா 3ஆல தான் அடிக்கிறோம். அந்த x தான் 3. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அந்த x கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சு அந்த மீதியை கொண்டு வரும். ஓகேவா? சரிங்க. 21, இது 3ஆ? சரியா? அப்ப 7x-ன்றது என்னது? 21. 1x-ன்றது 3. சரிங்களா? இப்ப புரியுதா உனக்கு எப்படி வந்துச்சு இதுன்ட்டு? புரியுது. சரி, அவ்வளவுதான். சரி, நீ கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா? ஸ்டார்டிங்ல புரியல, அப்புறம் லாஸ்ட்ல புரிஞ்சிச்சுண்ணா. சரி, கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உனக்கு புரிய வச்சுட்டேனாமா என்ன? புரிய வச்சுட்டீங்கண்ணா. அவ்வளவுதான், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். சரி, இது வந்து பேசிக் தான். இத வச்சு இன்னும் நம்ம நிறைய பண்ணுவோம். இப்படியே கொடுக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்டெப் கொடுத்து அதுக்கப்புறம் இதை எத்த வச்சுப்பான் கொஸ்டின்ல, எக்ஸாம்ல. அதெல்லாம் நம்ம பின்வரும் பாடங்களில்
வகுப்புகளில் பார்ப்போம்.